சென்னைக்கு வரவிருந்த பியூஷ் கோயல் பயணம் ரத்தானது ஏன்? எடப்பாடி திடீரென டெல்லி சென்றது ஏன்? எஸ் இல்லை, என்னென்னா பியூஷ் கோயல் வர்றது அதிகாரப்பூர்வமாகவோ இல்லை நம்ம சோர்சஸ்ட்டை கேட்குறப்பவோ அவருடைய பயணம் இன்றைக்கி எதுவும் திட்டமிடல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி அவர்கள் திடீரென டெல்லி சென்றது ஏன் அப்படின்றது, தேர்தல் நேரம் நெருங்கி வருகிறது. கூட்டணி தலைவர்கள் அவங்க பேசலாம். இதில் தொகுதி பங்கீடையும் தாண்டி அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன, நகர்வுகள் எப்படி அமைக்கணும் அப்படின்றத பேசலாம். இன்னொன்று அங்கே மத்தியில் அவங்க ஆட்சியிலும் இருக்கிறதுனால நாட்டில் இன்னும் பிற விஷயங்களையும் அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணிக்காக இங்கேருந்து அவங்க ரொம்ப பரஸ்பரமாக இருக்கனால போய் பேசுறது, ஒவ்வொரு தடவையும் அவர் போகிறாரு அப்படின்றதுக்காகவே அதை கேள்விக்குள்ளாக்கணுமா அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஸோ அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, மற்ற கூட்டணிகள் இருக்கிற மாதிரி எந்த பூசலும் எந்த விவாதங்களும் இல்லாமல் தலைமை மட்டத்திலேயே பேசுகிறனால ஒரு கூச்சல் குழப்பம் இல்லை, ஒரு இறுதியான ஒரு முடிவு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளோட போஸ்டர்கள், ஃப்ளெக்ஸ் பேனர்கள், கட்சிகளோட அறிவிப்புகள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் இருக்கிற போது முதல்ல என்ன போடுவாங்கன்னா, அந்த கட்சியினுடைய பதவியை முதல்ல போட்டுட்டு ரெண்டாவது பதவியை அமைச்சர் பதவியை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோகுலேந்திரா இருக்காங்க, மகளிரில் இருக்காங்க, அதே நேரத்தில் அவங்க ஒரு வணிக வரித்துறை அமைச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோகுலேந்திரா மகளிர் அணி செயலாளர், அதற்கு பிறகு வணிக வரித்துறை அமைச்சர்னு போடுவாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சியில் இருப்பதை விட கட்சியில் இருக்கிற பதவி ரொம்ப பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி ஆட்சிங்கிறது துண்டு, கட்சிங்கிறது வேட்டி. அடிப்படையில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆளுமையை, தங்களுடைய கட்சியை எப்படி நிலைநிறுத்தியிருக்காங்கன்னா, அதிகாரம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் கட்சிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் திமுக அதிமுக ரெண்டு பேருமே அந்த கட்சிகளை வளர்த்துருக்குறாங்க. அப்படி தான் அது தொடர்ச்சியாக அவங்க நிர்வாகிகள்லேருந்து தொண்டர்கள்லேருந்து எல்லோருக்குமே அந்த லைனப்பை நம்மளால் பார்க்க முடியும். அதிமுகவில் இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு அமித்ஷாவை போய் பார்க்க போகிறது தவறா அப்படின்னு கேட்டால் அது சரியானதுன்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாட்டி கூட அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தலைவரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவர்கள் தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிற அஇஅதிமுகவை ஒரு பெரும் இயக்கமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டி இந்த இயக்கம் இந்த மாநிலத்தில் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாநிலங்களவையும் தமிழ்நாட்டுக்கு திமுகவும் அதிமுகவும் இங்கிருந்து அனுப்பும் அப்படிங்கிறது இந்த தலைவர்களுடைய வல்லமை, என் தலைவர்களோட ஆளுமை, என் தலைவர்களோட பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டியை தூக்கி முன்னாடி வைக்கிற போது அந்த பர்சனாலிட்டியிலிருந்து நாம் ஒரு எலெக்ஷன் அணுகுமுறையை, அந்த பர்சனாலிட்டியிலிருந்து ஒரு பேச்சுவார்த்தையை அணுகுகிற போது கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, முக ஸ்டாலின் இவர்களுடைய ஆளுமை வரிசையில் நம்ம இன்னொரு தலைவரை வைக்கிறது தவறு. அந்தந்த ஆளுமைகளுடைய வளர்ச்சியின் அடிப்படையில், போக்கின் அடிப்படையில் தான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். ஜெயலலிதா போலவோ எம்ஜிஆர் போலவோ எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட காலமாக தலைவர்களாக இருந்தவர்களாகவோ இல்லை. அவர் ஒரு கிளைக்கழக செயலாளர்லேருந்து மாவட்ட கழக செயலாளர்லேருந்து படிப்படியாக மேலே உயர்ந்து வந்திருக்கார். தனக்கு கிடைச்சிருக்கிற அதிமுகவோட பொதுச் செயலாளர்கிற பதவியை தக்க வைப்பதும் அந்த தக்க வைக்கிற பதவி வாயிலாக இந்த இயக்கத்தை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கூட்டணியில் எந்த பேச்சுவார்த்தையும் சங்கடம் இல்லாமல் தீரணும், எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. இங்கே வர பியூஷ் கோயல்கிட்ட நம்மளால் பேச்சுவார்த்தை பண்ணி அதை ஒருவேளை முடிவு எட்ட முடியும்னாலும் பரவாயில்ல, நாம் டெல்லிக்கு போய் அமித்ஷாட்ட பேசி அந்த பேச்சுவார்த்தையை முடிவு செஞ்சிடணுங்கிற ஒரு புள்ளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்குது. அதிமுகவோட தேர்தல் பங்கீட்டை முடிவு செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை முறை டெல்லிக்கு போனாலும் அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அவர் அங்கே போய் அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சுட்டு வராரா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற வேண்டிய கேள்வி. ஆமாம், கடந்த கால வரலாறுகளில் அந்த பக்கம் திமுக திரும்பி பார்த்தா 2011 என்னன்னா இப்போ ரெண்டு தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது, கூட்டணி இருக்குது, தேர்தலை சந்திக்க போகிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க, இது இப்படி கடந்து போகலாம். ஆனால் 2011 அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக் தான். ஜனவரியில் இவங்க அங்கே போவாங்க, பிப்ரவரியில் இங்கே ரைடு வரும், மேலே கீழே பேசுவாங்க. என்னன்னு கேட்டால் அதுக்கான அப்படியெல்லாம் கூட தொகுதி பங்கீடு நடக்கும். அதுக்கப்புறம் மார்ச்சில் 15 இல்லை எங்கள் அமைச்சர்கள்லாம் பதவி விலகுவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வரும். அதுக்கு நடுவில் 3 நாளில் அவங்க கேட்ட இடங்கள் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? ஏற்கனவே கொடுத்த கூட்டணிகளுக்கான இடங்கள்லேருந்து ஒன்று பறித்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும். இதுக்கு இங்கேருந்த முக அழகிரி, தயாநிதி மாறன் எல்லாம் அங்கே டெல்லிக்கு போய் பிரணாப் முகர்ஜி, அன்னைக்கு பொதுச் செயலாளர் இருந்த
குலாம் நபி ஆசாத் இவங்கெல்லாம் பேசி சோனியா காந்தி வீட்டுக்கு வெளியில் தான் இதை கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்க இவ்வளவு திடமாக இருந்து தான் கூட்டணி அப்போ நடத்துனாங்க, அப்படியே பராக்கிரமமான ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அதிமுகவை நோக்கி அதிமுக கூட்டணியில் எதுவுமே பேசுகிறதுக்கு வாயில் அவுள் போட்டு மெல்றதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் இங்கேருந்து போகிறாரு பேசுகிறாரு, அங்கே போய் பேசுகிறாரு அப்படின்றது. இன்னொன்று, அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தக்க வைக்கிறது அப்படின்றது தொடர்ந்து இங்கே வந்து பேசுபொருளாகிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக உயர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அப்பா அவருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இல்லைன்னா அடுத்து நீ தான் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் வழி விட்டுட்டு போல. இருக்கிறதெல்லாம் ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படி தான் போட்டியெல்லாம் தாண்டி வந்து தான் நிற்கும். நின்று கட்சியை இந்த முறை எப்படி வெற்றிக்கான எது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றதுல அவங்க ஈடுபடுறாங்க. இது எல்லாத்தையுமே எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்றதுல விமர்சிக்கிறவங்க ஆப்போசிட்டில் ஆமாம் அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க காது கொடுக்கல, அதுக்கெல்லாம் அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவர் பொருட்டாவே நினைக்கல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. போகிறாரு, அவங்க கூட்டணிக்கு என்ன வெளியோ அதை பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் பல கேள்விகள் நாம் இப்போ பேசுகிறதெல்லாம் கூட அவர் ஏற்கனவே பதில் சொன்ன கேள்விகள் தான். அதனால அதை நாம தான் வந்து விவாதத்துக்காக திரும்ப திரும்ப பேசிக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அவங்க தரப்பில் அவங்க சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமையே வந்து திமுகவுக்கு இருக்கா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. 2011 நீங்கள் பண்ண கதையெல்லாம் பேசுனா இன்னைக்கு அதிமுக பாஜக அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. பாஜக ஒன்றும், அதாவது கூட்டணி பேசுறதுக்கு இவங்க 2 பேர் தான் போய் வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீடெல்லாம் பேசுறதுக்கு அங்கேருந்து ஈடு எல்லாரும் வந்தாங்க. அந்த மாதிரி இங்கே யாரும்லாம் வரலை. தலைவர்கள் போகிறாங்க வர்றாங்க பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் திமுக எப்படி மிரட்டி உருட்டி கைக்குள்ளே வச்சு இடத்த 63 நாயன்மார்களாக மாறினாங்களோ அந்த மாதிரி இங்கே எந்த வேலையும் நடக்கலை. அவங்க ஒரு இணக்கமான சூழலில் பேசிக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு நாம் எவ்வளோ மறுத்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரிசமமான பங்கு இருக்குது. தமிழ்நாட்டோட சமூக நல திட்டங்களில் தமிழ்நாட்டை மேலே கொண்டு வந்ததில் 2 ஆட்சிகளுக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், மேலே இருக்கிற யூனியன் கவர்மெண்ட்டை எந்த புள்ளியில் நாம் எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிமுகவோட கூட்டணி பங்கீட்டுக்காக ஒவ்வொரு முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போவது என்பதை நான் ஒருபோதும் குறையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குறாரு, எவ்வளவு தொகுதிகளை குறைவாக ஒதுக்கி தேசிய கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடப்பாடி வச்சிருக்கிறாருங்கிற எண்ட் ரிசல்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஒருவேளை நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வருது, எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் ஆகிறாரு, இந்த சூழல்ல ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்களில் முடிவெடுக்கிற போது இதே மாதிரி உள்துறை அமைச்சர் கூப்பிட்டாருன்னு முதலமைச்சர் இங்கிருந்து கிளம்பி போறாரு அப்படின்னா அது தமிழ்நாட்டை டெல்லிக்கு எழுதி கொடுத்திருக்கிற அடிமை சாசனம். இந்த புள்ளியில தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவும் அதிமுகவும் தனது கட்சி பதவியை முதல்லையும் அமைச்சர் பதவியை 2ஆவதும் போடுவாங்கன்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் 100 முறை கூட தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகட்டும், உட்கார்ந்து பேசட்டும், தாராளமாக அவங்க தேர்தல் தொகுதி பங்கிட்டு அங்கேயே நிறைவு செய்யலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இதே மாதிரி பாஜக சம்மன் அனுப்பி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டெல்லிக்கு போவார் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியின் காலடியில் வைக்கிறதுக்கு சமம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றம், இன்னும் சொல்ல போனால் திமுகவோட இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அரசு, இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசு ஒருபோதும் செய்ய துணியாத ஒன்று நான் நினைக்கிறது, தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உண்டாக்கியே தீர்வது. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற விடலை, திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்று இடங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது. சில மதவெறி குழுக்கள் நாங்கள் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல தான் விளக்கேற்றுமோன்னு சண்டை போடுகிற போது சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீங்கள் உடனே அங்கே போய் விளக்கேற்றணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு செய்ய மறுத்து நாங்கள் மன்னிப்பு கூட கேட்போம், காலில் கூட விழுவோம், ஆனால் நீங்கள் சொல்கிறத செய்ய முடியாதுன்னு 144 தடை உத்தரவு போட்டு அன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எடப்பாடி ஆட்சியில் நடக்கிற போது ஒரு ஃபோன் காலில் எடப்பாடி நீதிமன்றம் சொல்லிருச்சு, அதனால நான் தர்கா பக்கத்தில் விளக்கேற்ற அனுமதிச்சேன்னு சொன்னாலோ, ஒருவேளை அவர் அனுமதிக்க மறுத்தாலோ, உள்துறை அமைச்சகத்திலிருந்து முதலமைச்சர் டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்னால் டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொல்லுகிற ஆளுமையும் அதற்கான மக்கள் ஆதரவும் கட்சி பலமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதாங்கிற கேள்வியை ஒவ்வொரு முறை அவர் எலெக்ஷனுக்காக சீட்டுக்கு டெல்லிக்கு போகும்போது நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கான தேவை இருக்கிறதானா இருக்கிறது. அது ஒரு நல்ல பிரதானமான எதிர்கட்சியாக திமுகவுக்கு சவால் விடுமான சவால் விடும். ஆனால் அது ஒரு தேசிய கட்சியை, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை தமிழ்நாட்டு நலனுக்காக
தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாடு இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்காக எந்த இடத்துல எந்த புள்ளியில தன்னோட எதிர்ப்பை தெரிவிப்பார்னு பார்க்கிற போது இந்த பர்சனாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிற வட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இதே மாதிரி நாளைக்கு டெல்லிக்கு போனார்னா தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் சொல்வதற்கு கூட எதுவுமே இல்லாமல் போகும். அந்த அடிப்படையிலையும் அந்த கூறுகள்லையும் தான் இந்த டெல்லி பயணம்ங்கிறது நம்முடைய திராவிட ஐடியாலஜிலிருந்து முழுக்க விலகி நிற்கிற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்னன்னா இப்போ இவங்க மத்தியில் இருக்காங்க, இவங்க கூட்டணியில் இருக்காங்க. டெல்லி போனால் ஆட்சிக்கு அப்புறம் டெல்லிக்கு போனாலே கேள்வியா 2009 அப்போ நீங்கள் எதுக்கு அங்கேருந்து கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு போனார்? 2011 ஜனவரியில் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டு இப்பயும் இது தொடரும்னு ஏன் அவர் டெல்லியில் போனார்? ஸோ என்னன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போயிருக்காங்களான்னா முன்பும் போயிருக்காங்க, இப்பயும் போயிருக்காங்க. அப்போ அவங்களும் மத்தியில் இருந்தாங்க, இவங்க எங்கள் மாநிலத்தில் இருந்தாங்க. அதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் சிஎம் இல்லாமல் இருந்தீங்களா? அதை தாண்டி இங்கே மாநில நலன் சார்ந்து 2009 அங்கே இலங்கையில் அவ்வளோ நடந்த விஷயப்போ நீங்கள் அங்கே கூட்டணியில் இருந்தீங்களே, நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? அதை தாண்டி உங்களால் கூட்டணியிலிருந்து வெளிவர முடிந்ததா? எதிர்ப்பை எந்த அளவுக்கு காமிச்சிங்க? இதை தாண்டி நீட் இன்னைக்கு விளக்கு வாங்கிடுவோம், எங்களுக்கு ரகசியம் தெரியும், இவ்வளோ பல வித்தைகளை கட்டுறீங்க. அன்னைக்கு ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தான். இன்னும் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் பல இதுக்கு எதிராக குரல் எழுப்பினதில் துவக்க புள்ளியே திமுக காங்கிரஸ் அங்கே இருந்தப்போ, இவங்க அங்கே அமைச்சரவையில் இருந்தப்போ தான். என்னன்னா திமுக காங்கிரஸ் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் அதிமுக நீங்கள் என்ன தீர்வு வாங்கி தருவீங்க அப்படின்னு இங்கே கேட்பாங்க. ஆரம்பிச்சு வைக்கிறதே இவங்க. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மட்டும் அதிமுகவாகவே இருக்கும். இன்னொன்று நாளை பின்ன முதலமைச்சர் ஆனாலும் இவர் டெல்லி போனால் தவறு இல்லைங்க. போவார், மாநில நலன் சார்ந்து போவார், பேசுவார். இதற்கு முன்னாடியும் பல தருணங்களில் மாநில நலன் சார்ந்து முன்னாடி முதலமைச்சராக இருந்தப்போவையும் அவர் போயிருக்காரு, பேசியிருக்காரு. அதே மாதிரி அவங்க 2009 அந்த காலகட்டத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ அவங்க போயிருக்காங்க. ஆனால் மாநில நலன் சார்ந்து போனாங்களா, தங்கள் மக்கள் நலன் சார்ந்து எந்த துறையை வாங்குறதுக்குன்னு போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் திமுக தன் மக்கள் நலன் சார்ந்து போவாங்க. இங்கே மாநில நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் போவாங்க. அதில் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. சில விஷயங்களை பேசுறதுக்கோ இங்கே சந்திரபாபு நாயுடு அங்கே போலியா, இல்லை இன்னும் பிற கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போலியா, இது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் இயல்பாக நடப்பதையே அங்கே விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்றதுக்காக ஐயோ போகிறாங்களே அப்படின்னு பேசுறதுல அபத்தம். அப்போனா சென்ற காலங்களில் நீங்கள் அங்கே போனது இல்லையா, பேசினது இல்லையா? அதாவது உங்கள் நலன் சார்ந்து பேசுவதற்கே நீங்கள் போகிறீங்கன்னா இங்கே மக்கள் நலன் சார்ந்து போகிறதுல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். பாஜகவோட கொள்கைகள்ல இருந்து அதிமுக எந்த புள்ளியில வேறுபடுறாங்க? பாஜக சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று போட்டு அங்கே பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப மோசமாக சித்தரிக்கிற போது அங்கிருந்து எழுந்து வரக்கூட முடியாத அளவுக்கான கூட்டணி கைகள் கட்டப்பட்ட இடங்கள்ல அதிமுக இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவோட சூழ்நிலையை ஒரு அதிமுக தொண்டனா, ஒரு அதிமுக நிர்வாகியோட மனநிலையிலிருந்து யோசிக்கிற போது இப்போ காங்கிரஸ் திமுகவோட போயிடுச்சு, அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாஜக பாமக தான், அவங்களோட தான் தேர்தலை சந்திக்க முடியும். வெற்றி தோல்விகளை தாண்டி பல ஆண்டுகளாக தேர்தலை பார்த்த அதிமுகங்கிற இயக்கம் இந்த தேர்தலையும் சந்திக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற தேர்தல்களில் இல்லாத ஒன்றாக பாஜக தமிழ்நாட்டை கைப்பற்றியே தீருவது. பக்கத்தில் கேரளாவில் ட்ரிவாண்ட்ரமில் கூட ஒரு எம்பி வந்துட்டாங்க, ஒரு மேயர் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அதை ஏதோ ஒரு வகையில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் யூனியன் கவர்மெண்டோட கொள்கைகளை அமல்படுத்துறதாகட்டும், தமிழ்நாட்டில் எழுகிற குறைந்தபட்சமான மதக்கலவரங்கள்ல சென்சிட்டிவான விஷயங்கள்ல பாஜகவை கண்டிக்கவும் முடியாம, அவங்க திணிக்கிற மும்மொழி மாதிரியான விஷயங்கள்ல பெரிய லெவலில் எதிர்ப்பும் செய்ய முடியாத ஒரு இருதலை கொள்ளியா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதை அதிமுக தொண்டர் மனநிலையிலிருந்து பார்க்கிற போது தமிழ்நாடு அதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்களே பதட்டத்தில் இருக்கீங்க, நீங்களே ஊசட்டத்தில் இருக்கீங்க, நீங்க கட்சியை காப்பாத்திட்டு வாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுவது குறித்து பிறகு பார்க்கலாம்ங்கிற மனநிலையில தான் தமிழ்நாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு எழுந்திருக்கிற 2வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இல்ல இதுலயே நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு நெல்சன். என்னன்னா இந்த அதிமுக தொடர்பாக நீங்களும் பல கேள்விகளை வைக்கிறீங்க, அது பல தரப்புல இருந்து நீங்களும் அவங்க சொல்ற பதிலை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் வேற என்ன பண்றது, இதானே நரேட்டிவ், அதை பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுறீங்க. இன்னொன்று ஏதோ பாஜகவுக்கு இவங்க தான் முதல் முறையா சட்டப்பேரவையிலையும் அங்கேயும் வந்து பிரதிநிதித்துவத்தை வாங்கி தர மாதிரியே நீங்க சொல்றீங்க. 2001 யாரு கூட கூட்டணியில இருந்து பாஜக சட்டப்பேரவைக்குள்ள போச்சு? பாஜகவுக்கு உறுப்பினர்களை அப்ப ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அப்ப திமுக ஏற்படுத்தி கொடுக்கலையா? அவங்களோட கூட்டணியில் நின்று தானே அங்க வந்து எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இன்னைக்கு நீங்க எதிர்க்கக்கூடிய ராஜா முதற்கொண்டு அன்னைக்கு
அன்னைக்கு யார் வந்தாங்க சட்டப்பேரவைக்குள்ள, அது யார் கூட்டணியில், அதிமுகவா கொண்டு வந்துச்சு. அதற்கு முன்னாடி அந்த கலைஞருடைய பீரியட்ல அவங்க தானே கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களோட கூட்டணியில இருந்து வந்தவங்க தானே. இன்னொன்று வந்து என்னன்னா, இவ்வளோ இருந்தாலும் அவங்களோட கூட்டணியிலிருந்து களம் காண வேண்டிய கட்டாயமா? காங்கிரஸ் உங்களை வந்து பாருன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, ஏன் கூட்டணி விட்டு வெளியே போ, இத்தனை பேர் வச்சிருக்கீங்கல்ல, நாங்கள் பார்த்துக்கிறோம் எலெக்ஷன், ஏன் உங்களுக்கு சொல்ல வந்து திராணி இல்லை? ஏன்னா விட்டுட்டா வெற்றி வாய்ப்பு போயிடும் அப்படின்ற கணக்கில் அவங்க எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் கூட வச்சுக்கிட்டீங்க. எத்தனை முறை பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கடைசியில் அவங்க நினச்ச மாதிரி கூடுதலான தொகுதிகளையும் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, அவங்க பக்கம் பண்ணால் அது கூட்டணி, அது வந்து அவங்க அவ்வளோ சமாளித்து பெருந்தன்மையாக அவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டாங்களாம். இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ரொம்ப மரியாதையோட ரெண்டு தரப்புலையும் நடந்துக்கிட்டாலும் இங்கே பிரச்சனை இருக்குது, பிணக்கு இருக்குது, என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்கிறது. ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணனால எங்கே அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்களோ அப்படின்ற அந்த சந்தேக பார்வையில் இந்த கேள்வியும் இந்த நரேஷனும் செட் பண்ணப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.